So, hello guys and welcome back to another video of InvoCode. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக், எனக்கு ரொம்ப நாளாக இந்த டாபிக் பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசைங்க. அந்த டாபிக் பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த டாபிக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லெட் மீ ஸ்டார்ட் வித் எ குட்டி ஸ்டோரி. எல்லோரும் தளபதி மாநாடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் நான் வந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வரேன். ஸோ ஒன் டே வந்து ரேண்டமாக அந்த மாதிரி நான் வந்து பஸ்ஸில் வந்து போகிறப்போ பஸ்ஸஸில் வந்து கவர்மெண்ட் லேடிஸ் சீட்ஸ்க்கு வந்து தனியாக ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பஸ்ஸில் வந்து லேடிஸ் சீட்ஸ் அந்த ரிசர்வேஷன் பண்ண சீட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. மென்ஸ் ரிமைனிங் நல்ல சீட்ஸும் ஃபில் ஆகிடுச்சு. பட் ஒரு 2-3 சீட் வந்து லேடிஸ் சைடில் ரிசர்வ் பண்ண சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ யாருமே அங்கே லேடிஸ் யாருமே நிற்கலை. ஜஸ்ட் அந்த சீட்ஸ் மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. யாரும் அங்கே அந்த சீட்லாம் அவைலபிளாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே லெட்ஸ் சீட் அங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இந்த லேடிஸ் ரிசர்வ்டு சீட்டுக்கு உட்காந்தேன். ஆனால் அங்கே யாரும் எனக்கு காம்படிஷனுக்குலாம் யாரும் இல்லைங்க. எந்த லேடிஸும் அங்கே அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. யாராச்சும் வந்து கேட்டால் நம்ம எழுந்திரிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போய்ட்டு அங்கே உட்காந்தேன். நான் உட்காந்த பார்த்து அடுத்த ஸ்டாப் வந்துச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப்பில் ஒரு அக்கா ஏறினாங்க. அந்த அக்கா ஏறிட்டு நேராக என்கிட்ட தான் வந்தாங்க. வந்து தம்பி எழுந்திரிங்க அப்படின்னாங்க. ஐ செட் லைக் அக்கா இங்கே ஒரு முன்னாடி ஒரு சீட் ஃப்ரீயாக இருக்கேக்கா உட்காரலாமேக்கா அப்படின்னு நான் வந்து கேட்டேன். ஏன்னா எனக்கு முடியலங்க. ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரப்போ ரொம்ப காலெலாம் வலிச்சிச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. ஸோ தட்ஸ் வை செட் அக்கா இங்கே முன்னாடி சீட்டில் கொஞ்சம் உட்கார முடியுமாக்கா, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோ அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா இல்லை தம்பி லேடிஸ் சீட்டு லேடிஸ்க்காக ரிசர்வ் பண்ண சீட்டு, பாய்ஸ்லாம் அதில் உட்காரக்கூடாது எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியலங்க. மேபி நான் அந்த சீட்டில் உட்காந்து தப்பா கரெக்டாக, அந்த அக்கா சொன்னது தப்பாக கரெக்டாக, அதை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் நிறையா நான் வந்து ஃபெமினிசம் பற்றியும் இன்னும் நிறைய ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு இன்னும் நிறைய நாலேஜ் வேணும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லுங்களேன். இந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து எனக்கு சீரியஸாக எனக்கு இந்த இன்சிடெண்ட் ஜட்ஜ் பண்ண தெரியல. அந்த அக்கா சொன்னது ஒரு பர்செப்ஷனில் தப்புன்னு தோணுது, ஒரு பர்செப்ஷனில் கரெக்டுன்னு தோணுது. நான் பண்ணது ஒரு பர்செப்ஷனில் தப்புன்னு தோணுது, கரெக்டுன்னு தோணுது. என்னால் இந்த இன்சிடெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பர்சனலி அந்த மொமெண்ட்டில் எனக்கு லைட்டாக கொஞ்சம் அப்செட் ஆச்சு. ஏன்னா கால் வலிச்சது, வேறு எந்த சீட்டுமே ஃப்ரீயாக இல்லாமல் அந்த அக்கா வந்து அந்த சீட்டில் என்னை உட்கார சொல்லி தான் கண்டிப்பாக நான் எழுந்திரிச்சிருப்பேன். பட் முன்னாடி நிறைய சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. லேடிஸ் ரிசர்வ்டு சீட்ஸே ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் ஆனாலும் ஸ்டில் அந்த அக்கா அங்கே தான் உட்காராமல் என்னை எழுந்திரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா உட்காந்தாங்க. அந்த மொமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தென் ஐ கேம் பேக் டு மை ஹோம். என்னோடய ஆஃபீஸில் வந்து எனக்கு நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு போனப்போ தே ஸ்டார்டட் அ நியூ டேர்ம் கால்ட் அஸ் ஜெண்டர் நியூட்ராலிட்டி, நாட் ஈக்வாலிட்டி, ஜெண்டர் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டாபிக் பற்றி ஒரு செஷன் வந்து ஒரு 1 hour எடுத்தாங்க. கொஞ்சம் ப்ரீஃபாக தான் இருந்துச்சு அந்த செஷன். பட் அவங்க பெருசாக அதுக்குள்ளே போகல. பட் எனக்கு அந்த முன்னாடி நாள் நடந்த இந்த இன்சிடெண்ட், அதுக்கப்புறம் அவங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி நியூட்ராலிட்டியை பற்றி கொடுத்த அந்த ஒரு இன்ட்ரோ வந்து என்னை வந்து ஜெண்டர் நியூட்ராலிட்டியை பற்றி இன்னும் நிறைய நம்ம தேடணும், படிக்கணும், கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ ஐ ஹாவ் ரிசர்ச்ட் அபவுட் ஜெண்டர் நியூட்ராலிட்டிஸ். நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய திங்ஸ்லாம் ரெஃபர் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் எனக்குமே ஜெண்டர் ஈக்வாலிட்டியோட ஜெண்டர் நியூட்ராலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஜெண்டர் நியூட்ராலிட்டினா என்ன, அது எல்லோரும் ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து நான் இந்த ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, மென் எம்பவர்மெண்ட் வித் ஜெண்டர் நியூட்ராலிட்டி. மென் எம்பவர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ அதை பற்றியும் ஜெண்டர் நியூட்ராலிட்டியை பற்றியும் தான் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் இந்த நோட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த நோட் தான். லெட் மீ ஸ்டார்ட் வித். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்கும் ஜெண்டர் நியூட்ராலிட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன. ஜெண்டர் ஈக்வாலிட்டின்றது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிவிங் ஃபார் போத் த ஜெண்டர்ஸ். மென்க்கு 5னா கேர்ள்ஸ்க்கும் 5, உமன்ஸ்க்கும் 5, பாய்ஸ்க்கு 5னா கேர்ள்ஸ்க்கும் 5, லைக் தட் வந்து கொடுக்குறது தான் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. வாட் இஸ் ஜெண்டர் நியூட்ராலிட்டி இஸ், ஜெண்டர் நியூட்ராலிட்டி இன் த சென்ஸ், ஜெண்டர்ன்ற ஒரு திங்கே நம்ம டிசைனிங் ஃபேக்டர்லேருந்து எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஜெண்டரை வச்சு நம்ம எந்த விஷயத்தையும் டிசைட் பண்ண போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் டிசைட் அ திங் பேஸ்ட் ஆன் த ஸ்கில்ஸ் ஆர் குவாலிஃபிகேஷன்ஸ். பட் ஆனால் அதில் ஜெண்டர்ன்ற ஒரு விஷயம் ஒரு டிசைடிங் க்ரைட்டீரியாவே இருக்க போகிறதில்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அதை வச்சு அவங்களுக்கு ஒரு திறமை இருந்து அவங்களுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற இடம் இருந்துச்சுன்னா வி ஆர் கோயிங் டு கிவ் அம் தட் பொசிஷன். இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஜெண்டர் நியூட்ராலிட்டி. ஜெண்டர்ன்ற ஒரு ஃபேக்டரை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு வி ஆர் கோயிங் டு கிவ் சம்திங் டு தெம், நாட் டிசைடிங் பெஸ்ட் ஆன் த ஜெண்டர். அவ்வளோதான் வந்து ஜெண்டர் நியூட்ராலிட்டி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த திங்கஸ்னால் சரி இப்படி கேட்க ஆரம்பிக்கிறேன். இதான் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு புரிகிற ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும்.
நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து எனக்கு தெரில, என் வீட்டில் கேட்டாங்க, உங்கள் வீட்லேயும் கேட்டிருப்பாங்க, நான் நம்புறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் அந்த மாதிரி கேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு திங், பொம்பளை பிள்ளை மாதிரி அழுவாத. எத்தனை பேர் வீட்டில் சொல்லியிருக்காங்க? உண்மையாக ஒத்துக்கோங்க பார்ப்போம். செகண்ட் திங், நீ தானே இந்த வீட்டோட ஆம்பளை பையன், நீ தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நீ தான் இந்த இடத்துக்குலாம் வரணும், நீ தான் பொறுப்பெடுத்து பண்ணணும், நீ தான் இந்த வீட்டோட ஆம்பளை பையன். இந்த லைன் எத்தனை பேர் வீட்டில் சொல்லியிருப்பாங்க? தேர்ட் திங், ஏன்னா பிங்க் கலர் போட்டிருக்க, அதெல்லாம் பொண்ணுங்க போடுறதுடா, நீ ஏன்டா அதெல்லாம் போடுற, பிங்க் கலர்லாம் போடாத, அதெல்லாம் கேர்ள்ஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. How many of you heard this? And finally fourth thing, கிச்சனுக்குள்ளே போகாத. நீ சமைக்க வேணாம், கேர்ள்ஸ் தான் சமைக்கணும். தொடப்பத்தை எடுத்து பெருக்காத, கேர்ள்ஸ் வில் டூ தட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னமும் ரூரல் பேக்ரவுண்டில் இருக்க ஒரு சில வில்லேஜஸில் இருக்க கிராமத்தில் சொல்கிறாங்க. மேபி இந்த கிச்சனுக்குள்ளே போகாத, சமைக்காத, பெருக்காதன்ற விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்சாக இருக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு 3 திங்ஸ் இருக்கே, அது வந்து இன்னமும் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அதுதான் உண்மை. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். பொம்பளை பிள்ளை மாதிரி அழுவாதன்னு சொல்கிறதா இருக்கட்டும், பிங்க் கலர் போடாதன்னு சொல்கிறதா இருக்கட்டும். சி, ஒய் நாட் மென் ஷுட் க்ரைங்க? ஒரு பையனாக கேட்குறேன், ஏன் நாங்களாம் அழுவக்கூடாதான்? நாங்கள் பொண்ணுங்க மட்டும்தான் அழுவணுமா? நாங்களாம் அழுவக்கூடாதான்? நீங்கள் வேணால் ரேண்டமாக போயிட்டு ஒரு 5 பசங்களை பிடிச்சி அந்த 5 பசங்கிட்ட கேளுங்களேன், நீங்கள் அழுதுருக்கீங்களான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவாங்க. எல்லோரும் முன்னாடி அழுதுருக்கீங்களான்னு போய் கேட்டு பாருங்கள். சம் பாய்ஸ் வில் சே நோ. மோஸ்ட்லி ரேராக தான் எல்லா பசங்களும் எல்லோரும் முன்னாடி அழுவாங்க. பசங்க ஓன்ட் க்ரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். வை? ஏன் நாங்கள் எல்லோரும் முன்னாடி அழுவக்கூடாதா? ஏன் நாங்கள் அழுவல? ரீசன் என்ன தெரியுமா? we are imported with that responsibility from a very childhood. நீ ஒரு ஆம்பளை பையன், நீ தான் குடும்பத்தை வந்து தாங்கணும், நீ வந்து அழுவக்கூடாது, எல்லோரும் முன்னாடியும் பொம்பளை பிள்ளை மாதிரி அழுவக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது. யூ ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஹேவ் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ உன்னோட அக்காவை பார்த்துக்கணும், நீ உன்னோட அம்மாவை பார்த்துக்கணும், நாளைக்கு உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா உன்னோட ஒய்ஃபை பார்த்துக்கணும், நீ தான் பார்த்துக்கணுன்றாங்க எல்லோரும். அப்படி தாங்க என்ன வளர்க்குறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் இருக்கிறதும் சரி, ரூரல் ஃப்ளாக்லும். வை ஷுட் லைக் தட்? நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, டியர் கேர்ள்ஸ், உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வியை நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். டு யூ ரியலி திங்க் உமன் எம்பவர்மெண்ட்டுன்றது மென்ஸ் ஈக்குவலாக பண்ணுற மாதிரி உமன்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறது தான் உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? உமன் எம்பவர்மெண்ட்னா ஒரு பையன் பண்ணுறது எல்லாத்தையும் பொண்ணுங்க பண்ணணும், அதுக்கு பேர் தான் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தட்ஸ் நாட் லைக் தட்ங்க. You are so talented, you are so skilled, you are so lovely persons, you are gem of the life. உங்களுக்குன்னு ஒரு சில தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், மென்ஸ்க்குன்னு தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். You have to do your best in the way you like, not just in the way of men's, in the way you like. அப்படி பண்ணுறது தாங்க உமன் எம்பவர்மெண்ட்னு நினைக்கிறேன். உமன் எம்பவர்மெண்ட்னா மென்ஸ்க்கு கிடைக்கிற எல்லாத்தையும் பண்ணுறது தான் வந்து உமன் எம்பவர்மெண்ட்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா என்னோட பர்செப்ஷன் தான் அது. ஐம் நாட் கோயிங் டு கிரியேட் எனி கான்ட்ரவர்சிஸ். என்னோட பர்செப்ஷனில் அது தப்புங்க. ஸோ ட்ரை டு என்ஹான்ஸ் மோர் திங்ஸ் அண்ட் ரெக்வெஸ்டிங் டு ஆல் மை மதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணுங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, பசங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் லைன்ஸ். பொம்பளை பிள்ளை மாதிரி அழுவாத, பையன் நீ எல்லோரும் முன்னாடி அழுவக்கூடாது, நீ தான் எல்லா குடும்ப பொறுப்பையும் பார்த்துக்கணும், உனக்கு கீழே தான் எல்லோரும் வருவாங்க, நீ தான் நாளைக்கு இந்த குடும்பத்தை ஸ்டெப்பப் எடுத்து நின்று கட்டி காப்பாற்றணும். நிறுத்துங்கப்பா, இதை நிறுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற அந்த ஃபெமினிசமில் இருக்க பாதி ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டிஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே தன்னால் மாறுங்க. யூ வில் see that. அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த அனதர் மேஜர் டாபிக். இதில் வந்து 3 மேஜர் விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் திங் இஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு திங், மென்ஸ் டே என்னைக்கு? யாரும் போய் கூகுளில் சர்ச் பண்ணாமல், ChatGPT சர்ச் பண்ணாமல் உங்களுக்கு உண்மையிலே ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். மென்ஸ் டே என்னைக்கு? உமன்ஸ் டே எல்லாருக்கும் தெரியும். அதில் வேறு நேஷ்னல் உமன்ஸ் டேவும் எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேவும் எல்லாருக்கும் தெரியும். இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே என்னைக்கு தெரியுமா யாருக்காச்சும்? இட்ஸ் November 19th. எத்தனை இடத்துல செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் இன்ஸ்டா ஸ்டோரிஸ் வச்சு பார்த்துருக்கீங்க? கமான் காய்ஸ். பட் அகெயின் நான் என்ன சொல்ல வரேன்னா, டோன்ட் வி ரியலி நீட் டு செலிப்ரேட் மென்ஸ் டே, உமன்ஸ் டே? இப்போ மென்ஸ் டே உமன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறதுனால தான் நம்ம உமன்ஸ் டே வந்துச்சு. மென்ஸ் டே எங்கே? மென்ஸ் டே இருக்குது, உமன்ஸ் டே எங்கன்ற கான்செப்ட் கொடுக்கணும். தட்ஸ் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. பட் when it comes to the concept of gender inequality, there is no such thing like men's day or women's day. Let's celebrate as people day.
இட்ஸ் அ பீப்புள் டே. போத் மென் அண்ட் உமன், சில்ட்ரன், அங்கிள், ஆன்ட்டி, வயசானவங்க, பெரியவங்க, ஹேண்டிகேப்ஸ், எவ்ரி ஒன், தேர்ட் ஜெண்டர்ஸ், எவ்ரி ஒன் will combinely and celebrate as a single day as called as people day. That will create a revolutionங்க. அதுதான் ஜெண்டர் நியூட்ராலிட்டி. இட்ஸ் நாட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இட்ஸ் ஜெண்டர் நியூட்ராலிட்டி. இதுதான் நான் பேசணும்னு நினச்ச ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஜெண்டர் நியூட்ராலிட்டி. செகண்ட் திங் இஸ்னா, இப்போ ஆஃபீஸ் போனப்போ தான் ஒரு புது டேர்ம் கற்றுக்கிட்டேன், பேட்டர்னிட்டி லீவ். ப்ரெக்னென்ட் டைமில் கொடுக்குற லீவ். யூ ரியலி திங்க் அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் டைமில் ஒரு லீவ் வந்து ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தரணுன்ட்டு? ஒரு பையனுக்கும் ஃபாதராக ஒரு பையனும் அந்த குழந்தை பிறந்தோடனே பண்ணுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு நான் அப்பா ஆகிட்டேன்னு சொல்கிறதோட அவங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, டோன்ட் யூ ரியலி திங்க் மென்டலி அந்த பையன் வந்து ஒரு அப்பாவாகிறதுக்கு, ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கு, ஒரு குழந்தைய நல்லா வளர்க்குறதுக்கு மென்டலியாகவும் ஃபிசிக்கலியும் அவங்க ரெடி ஆகணுமா? அதுக்கு ஒரு சம் டைம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? தென் வை பேட்டர்னிட்டி லீவ் இஸ் ஒன்லி ஃபார் உமன்ஸ்? ஒரு வேளை எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராசஸ் சத்திங்க எனக்கு. ஐ டிடன்ட் நோ, ஜஸ்ட் 15 days தான் ஆச்சு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி. பட் ஐ திங்க் லைக் ஒரு பையன் போயிட்டு பேட்டர்னிட்டி லீவ் கேட்டாங்க அப்படின்னா, ஒய் யூ வாண்ட் பேட்டர்னிட்டி லீவ்? நீ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் நெக்ஸ்ட்டு கேள்வியாக வரும்னு நினைக்கிறேன். டோன்ட் யூ ரியலி திங்க் தட் ஒரு பையனுக்கும் மென்டலி ஃபிசிக்கலி ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகணும், அவங்களுக்கும் ஒரு டைம் தேவைன்னு நினைக்கலையா? Come on guys, give paternity leave for parents, not men or women. Okay, that's second step towards gender neutrality. இந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான விஷயமோ டோட்டலி மாறுற ஒரு விஷயமோ அப்படிலாம் இல்லை. அண்ட் தேர்ட் முக்கியமான ஒரு திங் அப்படின்றது என்னென்னா, இது பேசலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். திங்கிஸ் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் அப்பாவாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் பார்க்குற எல்லோரும் ஒரு நாள் பேரண்ட்ஸ் ஆவீங்க. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒரு வேளை நீங்கள் பையனாக இருந்தால் எத்தனை பேர், இல்லை பொண்ணாக இருந்தாலும் ஓகே, உங்கள் அப்பா அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பியூபர்ட்டி பற்றி பேசியிருக்காங்களா? அந்த பீரியட்ஸ் அதை பற்றி எத்தனை பேர் அப்பா வந்து அவங்க பசங்கிட்ட பேசியிருக்காங்க? லைக் ஒரு அப்பா அவங்க பையன்கிட்ட பியூபர்ட்டி பற்றி பேசுறது, ஒரு அப்பா அவங்க பொண்ணுக்கிட்ட போயிட்டு பீரியட்ஸை பற்றி பேசுறது. எத்தனை பேர் வீட்டில் அப்பா அந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நான் ஒரு இன்சிடென்ட் கூட அந்த மாதிரி எந்த பேசின அப்பாவையும் நான் கேள்விப்பட்டதே இல்லை என் லைஃப்பில். வை நாட்? ஏங்க பேசக்கூடாது? அது இந்த இடத்துல தான் ஒரு ஜெண்டர் மிஸ்கன்செப்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா ஒரு பையன்கிட்டேயோ ஒரு பொண்ணுக்கிட்டேயோ போயிட்டு பியூபர்ட்டியை பற்றி பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயமே ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை காமிக்குது. அப்போ நாளைக்கு அந்த பையன் எப்படிங்க அந்த பசங்கக்கிட்ட போய் பேசுவான்? அதுக்கப்புறம் வர பையன் எப்படிங்க அதை ஃபாலோ பண்ணுவான்? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, உமன் எம்பவர்மெண்ட், ஃபெமினிசம், மென்னிசம், வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஷுட் பி ஃபார் ஆல் ரைட். அப்போது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு தயக்கப்படக்கூடாது. எல்லாரும் ஹெசிடென்ட் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பற்றி பேசணும் இல்லையா? ஐ திங்க் நம்ம இந்த விஷயத்தையும் சேஞ்ச் ஆகணும். கண்டிப்பாக நான் எனக்கு வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் கிட்ட போயிட்டு, என்னோடய சன்ஸ்கிட்டேயும் சரி, என்னோடய டாட்டர்ஸ்கிட்டையும் சரி, டெஃபினட்டாக நான் வந்து பியூபர்ட்டியை பற்றி நான் பேசுவேன். மோர் தென் மதர் ஸ்பீக்ஸ் அபவுட் இட். எனக்கு தெரிஞ்ச எல்லா சில்ட்ரன்ஸ்கிட்டையும் போய் பீரியட்ஸை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் பசங்க பேசக்கூடாதா? நாட் லைக் தட். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஜெண்டர் நியூட்ராலிட்டின்ற கான்செப்டே இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஷிஃப்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பசங்கக்கிட்ட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துறது, பசங்க தான் அடுத்த குடும்பத்தோட மேஜர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறது, தே ஆர் கோயிங் டு ஸ்டெப் அப் ஃபார்வர்ட் அப்படின்னு நினச்சிட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் நியூட்ராலிட்டி, ஈக்குவாலிட்டியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கிவ் தெம் ஆல், ட்ரீட் தெம் ஆல் அஸ் ஈக்குவல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர். ஜெண்டர் எடுத்து ஓரமாக வைங்க, அதில் ஒன்றுமே இல்லைங்க. அது ஜஸ்ட் இந்த ஃபிசிக்கல் ஷேப்காக தாங்க ஜெண்டர். வேறு அதை வச்சுட்டு வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. ஜாதி, மதம், இனம், அதில் தாங்க அடுத்து ஜெண்டரும் வரும். நீங்கள் ஜாதி பார்க்குறதும் ஒன்று தான், மதத்தை எங்கே சொல்கிறேன்னா, லைக் இப்போ இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வருது இல்லை, ஜாதி சண்டைகள், அந்த மாதிரி பெரிய பெரிய ரிவால்யூஷனரிஸ்லாம் வருது இல்லையா? ஐ திங்க் ஃப்யூச்சரில் டெக்னாலஜி வளர வளர ஒரு காலத்தில் எப்படி நம்ம ஜாதி பார்த்தோமோ, நம்ம ஜெண்டரையும் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதுவுமே கொண்டு போய் அந்த இடத்துல தாங்க ஒரு பிரச்சனையில் தாங்க போய் முடியும். ஸோ டோன்ட் ட்ரீட் ஜெண்டர் அஸ் எ திங். ஜஸ்ட் ஜெண்டர்ன்றது ஒரு பெட்ஷீட் மாதிரி, ஒரு பென் மாதிரி, ஒரு நோட் மாதிரி பார்த்துருங்க. அதாவது ஒரு விஷயமா வச்சு டிசைடிங் ஃபேக்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. I think that's the only way to keep
எவால்வேஷன் மனுஷங்கனாலே சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க தானே. நம்ம எல்லாருமே எவால்வ் ஆகிட்டே இருக்கோம் இல்லையா. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எவால்வ் ஆக போகிறோம். நம்ம ஏஐ வந்துருச்சு. ஆஸ் எ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு ஏஐ தான் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரீட் பண்ண போது. ஏஐக்கு எல்லாமே நம்ம ஃபீட் பண்ண டேட்டா தான். ஒரு ஏஐ வந்து பார்க்குது, ஒரு வேலையில் வந்து ஒரு கிச்சனில் சமைக்கிறத வந்து ஒரு வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக கிச்சன் சமைக்கிற வேலை வந்து மோஸ்ட்லி வந்து 75% ஒரு மென் பண்ணல, உமன் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த ஏஐக்கு ஃபீட் ஆச்சு அப்படின்னா, நாளைக்கு அந்த ஏஐ எப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்டுக்கு வருதோ அப்போ அதை டிஃபால்ட்டாக பொண்ணுங்களுக்கு மட்டும்தாங்க அந்த வேலையை வந்து அலோகேட் பண்ணணும். மென்னுக்கு அது பண்ணாது. ஏன்னா அது எங்கேருந்து கற்றுக்குச்சுன்னா நம்மகிட்ட தான் கற்றுக்குச்சு. பொண்ணுங்க மட்டும் தான் கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கணும், பசங்க சமைக்கக்கூடாது. பண்ணணும் இந்த விஷயம் பண்ணணும், பசங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் சிம்பிள் திங்ஸ். ஜெண்டர் நியூட்ராலிட்டி. ஜெண்டர்ன்றதே ஒரு ஃபேக்டராக பார்க்காம சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஒரு ஃபேக்டராக பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணும். தெர் இஸ் நோ மோர் மேல் ஃபீமேல் கான்செப்ட். எனக்கு அந்த மாதிரி வரணும்னு ஆசைங்க. தெர் இஸ் நோ மோர் பாய் ஆர் கேர்ள். தெர் இஸ் நோ மோர் திங்ஸ் கால்ட் அஸ் ஃபயர் உமன், ஃபயர் மென், வேணாங்க, ஃபயர் ஃபைட்டர்ஸ், பீப்புள், ஹி ஆர் ஷீ இல்லை, தே, தெம், வி. Let's promote these words. And I think that's the only way to improve ourselves and get into the concept of gender neutrality. ரொம்ப நேரமாக என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு பாரமே குறைஞ்சின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயம் பேசிட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை டு யூஸ் தீஸ் ஜென்ரல் நியூட்ரல் டேர்ம்ஸ். யாராச்சும் போயிட்டு ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்லாமல் ஹலோ ஆல், ஹலோ எவ்ரி ஒன், ஷீ ஹீன்னு சொல்லாமல் தே, தெம். ப்ராக்டிஸ் தீஸ் வேர்ட்ஸ் and it will improve your gender neutrality. Let's get into the better future. As I said, Invocodeoda resolution வந்து என்னன்னா, we are going to make revolutionary for even in one life. It will be really change and it will be really good. Let's get into the better future using gender neutrality. Until then, bye. Shining off with Astory. Ta-ta.